ஏங்க நான் தான் சொல்றேன், எங்க அரசியல்லாம் வாக்கு வங்கி அரசியல் இல்லைங்க. நான் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். எங்க மாவட்ட தலைவர் இறப்புக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கிற நாடார் மகாசபை, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கேட்டாங்க. இது மாதிரி தொடர்ந்து தென் மாவட்டங்களில ஒரு பேச்சு அடிபடுது. என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் மிகவும் பாழ்பட்டு இருக்கு, அதை பராமரிக்கல, போயிட்டு பாருங்க. நாங்க தேர்தலை ஓட்டிட்டு இருந்தோம். இப்ப வந்த உடனே நேற்றுக்கு நேரம் இருந்தது, போய் பார்க்கலான்னு பார்த்தா அதிகாரிகள் அங்க பேசவும் மறுத்துட்டாங்க. பத்திரிகையாளர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அலுவலகம் எல்லோரும் சேர்ந்து இப்ப உடனே அங்க வேலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்ககிட்டயும் தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக அந்த தோட்டங்கள் எல்லாம் சரி செய்யப்படும், தண்ணீர் வசதி செய்யப்படும், வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்யப்படும் இருக்காங்க. அது கவனத்துக்கு கொண்டு போனோம். இது முதலமைச்சரையோ பொதுப்பணித்துறை அமைச்சரையோ செய்தித்துறை அமைச்சரையோ இதுக்கு காரணம் கிடையாது. அதிகாரிகள் இதை நெக்லெக்ட் பண்றாங்க. இப்ப நான் சொன்ன உடனே செய்தி அவங்களுக்கு போயிடுச்சு, உடனே தொடர்பு கொண்டு பேசி வேலை நடத்திட்டு இருக்காங்க. சார் அவ்வளவுதான், இதுல அரசியலே கிடையாது. எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நேற்று பத்திரிகை வாயிலாக செய்தி சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் நியாயமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் தான் இந்த ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கின்ற இடத்தில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் நியாயமாக கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். ஏன் அவரு எங்க போற இடத்தெல்லாம் பத்திரிகையை சந்திக்கிறாரு? சரி, உங்கள் கோரிக்கையை நானும் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். பத்திரிகையாளர் சந்திக்கணும். இல்ல பெண்களை பற்றி பேசுவதை ஒருபோதும் அவதூறுகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். வரம்பு இருக்கு எல்லாத்துக்குமே. உனக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கு. காங்கிரஸ் பேரியக்கம் தான் உனக்கு எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாம் சுதந்திரம் அப்பவே சட்ட மேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரு. ஆனா உனக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேச முடியுமா? கையை வீசி நடக்கலாம். நடக்கும் போது உன்னுடைய கை பிறர் மூக்க தொடக்கூடாது. ஆனா பெண்களை பத்தி எதுக்காக அவ்வளவு வன்மையா பேசணும்? பேச வேண்டிய காரணம் என்ன இருக்கு? இதை ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அனுமதிக்காது, வன்மையாக கண்டிக்கிறோம். மாற்று கட்சி இல்லங்க, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய தோழர்கள் இருங்க அங்க இருக்கிற மகாசபையை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அது சரியா பராமரிக்கலன்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆலயம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடைய ஆலயம் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு ஆலயம் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அங்க பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. உடனே அதிகாரிகள் இன்னைக்கு காலையே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தேர்தல் ஒரு நிமிஷம் 17ஆம் தேதி நான் அறிவிக்கிறாங்க தலைவரா, 21ஆம் தேதி பொறுப்பே இருக்கிறேன். 21ஆம் தேதி தேர்தல் பணியில வெளி மாவட்டத்திலேயே இருந்திருக்கேன். இப்பதான் தேர்தல் வேலை முடிச்சிட்டு கேரளா பொறுப்பாளராக போட்டாங்க. வயநாடு போயிருந்தோம். வயநாடு முடிச்சிட்டு ஆந்திரா போயிருந்தோம். இப்ப இடையில ஒரு மிகப்பெரிய துக்கம் எங்களுடைய கட்சியில, அதுக்கு 2-3 நாள் போயிட்டு இருந்தோம். நேற்றுக்கு நேரம் கிடைச்சது, போய் பார்த்தோம். இனிமே இதை நாங்க ஃபாலோ பண்றோம்.